இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சார். ஸோ இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் அப்படின்றதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா HC-SR04 அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பின் இருக்கும். 5 வோல்ட் ட்ரிகர், எக்கோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 5 வோல்ட் பார்த்தீங்கன்னா VCC அப்படின்னு சொல்லுவோம், பாசிட்டிவ். கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அண்ட் ட்ரிகர் அண்ட் எக்கோ பார்த்தீங்கன்னா சிக்னல் பின். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர்னு சொல்லிட்டு 2 கன் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர், ஸோ இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றதுலாம் ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து எஸ் அப்படின்ற சைட் டைப் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர் டைப் பண்ணுறோம் அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனோட போடுறேன். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்து நம்ம இதுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். ஆடியோ கூட நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒரு ரேஸ் வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த 50 சென்டிமீட்டருக்குள்ளே ஏதாவது படுது அப்படின்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வந்து ரிசீவருக்கு வந்து போகும். ஸோ அந்த ரிசீவர் போக சொல்ல ரிசீவர் வந்து சிக்னல் சென்ட் பண்ணும். ஸோ ரிசீவர் சிக்னல் சென்ட் பண்ணுறது மூலிமா ஆடியோ ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ இதுதாங்க இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மண்டலம் சைனிங் ஆஃப் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு போங்க.